ஜான் சீனா ரிங்குல வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் சொல்ற அந்த பெல்ட்டை வந்து பின்பக்கமாக போட்டுட்டு ஜான் சீனா லாஸ்ட் டைம் நவுன்ற மாதிரி நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ரிங்குள்ள ஏறணுன்னே ரிங் அனௌன்சரை கூப்பிட்டு இந்த ஒரு பேப்பரை கொடுத்து இதில் உள்ள மாதிரி படிங்கன்னு சொல்றாரு. படிக்க சொல்றோன்னே அவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பிச்ச கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் லாஸ்ட் டைம் ரியல் சாம்பியன் ஜான் சீனா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண ஜான் சீனா பெல்ட் தூக்கி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் ஜான் சீனா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கு வெற்றியாளர்கள் வரலாற்றை எழுதுகிறார்கள். நாங்கள் வரலாற்றை எழுதியிருக்கிறேன். நேத்தி நடந்த ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரலாற்றை எழுதி நான் சாதனை பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும், என்னை அசிங்கமாக திட்டினதுக்கு, என்னை கலாய்ச்சதுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட இனிமேல்ட்டு நான் எவ்வளோ நாள் இங்கே வரப்போகிறேன்றது நான் இங்கே சொல்லி ஆகணும். எனக்கு மொத்தம் 33 நாட்கள் டேட் இருந்தது. இப்போது வந்து 27 டேட். ஏன்னா அந்த டேட்லாம் குறைஞ்சிருச்சு, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் 27 நாள் இங்கே இருக்க போகிறேன். இனிமேல் நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும், நான் வர்ற ஒவ்வொரு நாளும் ரூத்லெஸ் அக்ரெஷனாக இருக்க போகுது. அதனால் என்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. நான் இந்த சாம்பியனோட தான் நான் எடுத்துக்கிட்டு போக போகிறேன் இந்த ரிட்டையர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி சாம்பியனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ராண்டி ஆட்டன் சாம்பியனை தூக்கி காமிக்கும்போது ராண்டி ஆட்டன் நிற்கிறார். ராண்டி ஆட்டன் அப்படியே ஒரு ஆர்கேஓ போடுற ஜான் சீனாவுக்கு. நம்ம நேற்று எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோமோ பேக்லாஷில் ராண்டி ஆட்டனுக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தோமோ, ஜான் சீனாவுக்கு ராண்டி ஆட்டன், அதுதான் அந்த செக்மெண்ட் அப்படியே WWE கொண்டு வந்து வைக்கிறாங்க. ராண்டி ஆர்டன் அப்படியே அந்த சாம்பியனை தூக்கி காமிக்கிற வேற லெவல் மூமெண்ட்டாக இருந்துச்சு.